இப்போது நம்ம வந்துட்டு சமைக்கிற பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து புளி வந்துட்டு நம்ம சமையலில் வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நம்முடைய முன்னோர் வந்துட்டு புளிக்குழம்பு, புளி சாதம் இந்த மாதிரி புளி வந்து பயன்படுத்தினாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புளி வந்து பார்த்திங்கன்னா பழம்புளி மேலே போட்டுக்கு பார்த்தீங்களா கருப்பா, அதுதான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம தெரியாமல் இந்த புது பு புது அந்த புளி வந்து வாங்கினாலுமே அதை வந்துட்டு வந்து ஒரு ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை தேங்காய்ச்சாடியிலையோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துல ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பாக மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி இது பழக்கி தான் நம்ம வந்து அந்த புளி வந்து பயன்படுத்தணும். நம்ம அந்த புது புளி வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அந்த புது புளி வந்து பயன்படுத்தினா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, தேரையர் குணமாகுடம் அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தியும் மந்தமாகும், புத்தியும் மந்தமாகும், பொறுமையே உடல் ஊதும். ஓகேங்களா? அந்த என்ன சொல்லுவாங்க, டாப்ஸி சொல்லுவாங்க இல்லையா, அது பாடி வந்துட்டு வீக்கமாக இருக்குன்னுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தியம் தவறும். நம்ம இந்த சித்த மருந்துகள் நாட்டு மருந்து சாப்பிடும்பொழுது இந்த புளி வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த புது புளி. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னி பாதமம் சுரங்கள் வீரும். சுரங்கள் ஜன்னி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஓகேங்களா? ஜன்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெலிஷியம் சொல்லுவாங்க. என்னென்னா 3 குற்றங்களும் வந்துட்டு வந்து கேடு வந்துட்டு அடைந்து நமக்கு வந்துட்டு வந்து வரக்கூடியது தான் இந்த சன்னிங்கிறது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துட்டு யாருக்கு வந்து இருக்கோ அவங்க இதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியம்னா வாந்தி வந்துட்டு உள்ளவங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்தம் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. பித்தம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கவங்க என்னென்னா தனுவேலாம் வாதம் ஏறும், மத்திபம் தாது புஷ்டி வரும் திரை நரை புளிக்கேன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, சத்தியும் பித்தும் தீரும், தனுவேலாம் வாதம் ஏறும். சத்தினா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி. சரிங்களா? பித்தம்ங்கிறது பித்தம் வந்துட்டு அதிகமாகி நமக்கு வந்து வரக்கூடிய நோய்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு தீரும். சரிங்களா? மத்தியமம் தாது புஷ்டினா நம்மளுடைய இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறையும். சரிங்களா? ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஏன் குறையுதுன்னா, நம்மளுடைய பிளட்டுக்கு பார்த்தீங்களா ரத்தம் வந்து சுண்டிட்டு சொல்லுவாங்க பசங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புளி வந்துட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க, ரத்தம் வந்து சுண்டிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொன்னது. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு வரும். என்ன இதனால புது புளி நம்ம அந்த புது புளி நம்ம பார்க்கும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கண்ணுக்கு வந்துட்டு தெரியுது இல்லைங்களா? அதை சாப்பிட்டா இவ்வளோ நோய்கள் வந்துட்டு வரும். அவ்வளோ நோய்கள் வந்த குற்றங்கள் அவ்வளவும் இந்த பழம்புளியை சாப்பிடும்போது வந்து சரியாயிடும் சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா அகத்தியர் சித்தர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அதை பற்றினா தேதில் பழம்புளியை சேர்க்க. சரிங்களா? பழம்புளியை சேர்க்க திரிதோடம் வாதமோடு சூளை கபம் மாறும். திரிதோடம்னா என்னது? முக்குட்டங்களையும் சரியாக சொல்லுவாங்க. இந்த முக்குட்டங்களின் கேட்டினால்தான் நமக்கு சரிங்களா? அந்த முக்குட்டனுடைய கேட்டினால்தான் நம்ம பாடியில் நமக்கு உண்டாகக்கூடிய அத்தனை நோய்களுமே பார்த்தீங்கன்னா இந்த முக்குட்ட கேடினால்தான் வந்து வருது. ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து புளியை வந்துட்டு வந்து பழக்கி பயன்படுத்தும் பொழுது, பழம்புளியாக பயன்படுத்தும் பொழுது அந்த இந்த நோய்களிலேருந்து எல்லாமே வந்துட்டு சரியாகுது நமக்கு. அப்புறம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த புளியவே நம்ம வந்து பழக்கி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்துட்டு இந்த நோய்கள் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நோய்கள் வந்துட்டு எல்லாமே வந்து சரியாகும்.
சரிங்களா? என்னென்ன நோய்கள் வந்துட்டு இந்த புது புளியை சாப்பிட்றதுனால வந்து வருதோ அவ்வளோ நோய்களும் இந்த புளி வந்து நம்ம படைக்க சாப்பிட்றதுனால அது வந்து சரியாகும். சரிங்களா? சித்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகத்திய குணவாகடம் அப்படிங்கிற புக்கில் தீதில் பழம்புளியை சேர்க்க திரிதோடம் வாதமுடு சூளை கபம் மாறும் ஓதுசுரம் சத்தி என்ற தோடமிவை சாந்தமாகும் கண்ணொய் போகும் பித்தம் என்ற பேர் ஒழியும் பேசு. புரியுதுங்களா? திரும்ப சொல்லட்டுங்களா? தீதில் பழம்புளியை சேர்க்க திரி தோடம் 3 கூட்டமும் சரியாகும். வாதமோடு வாதநோய் சரியாகும். சரிங்களா? சூளை கபம். சூளை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து உண்டாகக்கூடிய பெயின்ஸ். ஓகேங்களா? பெயின். சூளை அப்படின்னா பார்த்தீங்கன்னா குத்துது கூட இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த வயிற்று வலியிலேருந்து எல்லா பெயினுமே. சரிங்களா? அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கபம் வந்து மாறும். கபம் வந்துட்டு மாறும். கபம் வந்து இந்த கப நோய், இந்த லங்ஸ் வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் சரியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓதுசுரம் சத்தி என்ற தோடமிவை சாந்தமாகும். ஓகேங்களா? ஓதுசுரம் சத்தி அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாந்தி, இதெல்லாம் வந்து சரியாகும். ஓகேங்களா? தோடமைவை சாந்தமாகும் கண்ணொய் போகும். கண்ணில் வந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையுமே வந்து போகும். இதனால் இந்த பழம்புளி வந்துட்டு நம்ம பழக்கி சாப்பிட்றதுனால. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தம் என்ற பேர் ஒழியும் பேசு. பித்தங்கிற பேரே நம்ம பாடிக்குள்ளே நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க சித்தர். அந்த மாதிரி சொல்கிறாரு சித்தர். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த புளியை வந்து பழக்கி சாப்பிட்டு நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் பெறுவோம். நன்றி.